8th July, Wednesday. Behold, the eye of the Lord is upon them that fear him, upon them that hope in his mercy. Psalm 33 verse 18. Jesus chooses the 12 apostles. To be an apostle is to be sent. Any baptized person and any follower of Jesus is also sent out to preach the good news and to make God present in the world. You and I are also an apostle in our own way. So, when I read this text of the names of the 12 apostles, I add my name also as the 13th apostle. Does it make sense? யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ வைக்கின்றார். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பார்த்தலோமியு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, இஸ்காரியத், ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Jesus summoned his 12 disciples and gave them authority. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார், அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசுவின் சகோதர சகோதரின் பிள்ளைகளின் தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தல் நற்செய்தி பகுதி வரும் பொழுது நான் ஒரு பட்டியல் கொடுப்பேன். அந்த பட்டியல் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் 12 அப்போஸ்தலர்களையும் நாம் நினைவு கூறலாம். இது ஒரு நிமோனிக் டெக்னிக். 52 மேன் ஸ்ட்ரீட், 2 ஜேம்ஸ், 2 ஜூடஸ், 1 ஜான். யூதாஸ் நமக்கு தெரியும், காட்டி கொடுத்த அப்போஸ்தலர். இன்னொரு ஜூடஸ் ததேயு என்று 2 பேர். யோவான் இயேசுக்கு மிக புனிதமானவர். 5 ஜே என்ற எழுத்தில் துவக்குகின்ற அப்போஸ்தலர்கள். 52 அப்போஸ்தலர்கள் பீட்டர் அண்ட் பிலிப். மேன் ஸ்ட்ரீட் என்பது ஒரு அமெரிக்காவில் பெயர் பெற்ற ஒரு தெரு. எப்படி மவுண்ட் ரோட் என்று சென்னையில் சொல்கிறோமோ அதுபோன்று மேன் ஸ்ட்ரீட். எம் ஃபார் மேத்யூ, ஏ ஃபார் ஆண்ட்ரூ, என் ஃபார் நதானியல், எஸ் ஃபார் சிமோன் அண்ட் டி ஃபார் தாமஸ் என்று 12 அப்போஸ்தலர்களை நாம் நினைவு கூறலாம். அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லும் பொழுது மேத்யூ
a despised tax collector. ஒவ்வொருத்தரும் ஒரு ரகம். Simon a patriot, a zealot. The Spirit of Jesus enables the lion to lie down with the lamb. சிங்கம் எப்படி, ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி, ரெண்டும் சேர்ந்து படுத்திருக்கும் பொழுது அது ஒரு வினோதம் அல்லவா? அப்படித்தான் மத்தேயுவும் சிமியோன் என்ற அந்த பேட்ரியட் ஜெலட் என்று அழைக்கக்கூடிய தீவிரவாதி, யாரெல்லாம் ரோமைக்கு அடிவருடிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்து விடுவார்கள். அவர்களுடைய நாடு என்ற வெறி பிடித்த ஜெலட்ஸ். ஆனால் அப்படிப்பட்டவர் ஒருத்தர் சிமியோன், வெறி பிடித்த ஒரு தீவிரவாதி. மத்தேயு சுங்கவரி வசூலித்தவர். ரெண்டு பேரையும் ஆண்டவர் இயேசு அழைத்து தன்னுடைய இந்த அப்போஸ்தல சபையில ஒன்றாக வைத்திருப்பது ஒரு வினோதம். He does not call the qualified, he calls and qualifies them. அழைத்தவர்களை அவர் தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார். இயேசுனுடைய தனிப்பாண்பு இதுதான். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பு அளிக்கும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவருக்கும் மதிப்பளிக்கும் மதிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. இறைவன் எல்லோரையும் அன்பு செய்கிறார் என்பதை இந்த தமிழ் செய்யுள் எவ்வளவு அழகாக, கல்லாருக்கும் கற்றவருக்கும், நீ படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி, களிப்பு அளிக்கும் களிப்பே, மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியே. இந்த மகிழ்ச்சி குறைந்து போகாது, இன்னும் அதிகமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. உலகம் தர முடியாத சமாதானம், அதுதான் ஆண்டவர் இயேசு தருகின்ற மகிழ்ச்சி, சமாதானம். காணார்க்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே. காணார்க்கும், நம்ம எல்லாம் காணாமல் விசுவசிப்பவர்கள். தோமையார் கண்டு விசுவசித்தார். அப்போஸ்தலர்கள் கண்ட பிறகு இயேசுவின் மீது இன்னும் உறுதியாக விசுவாசம் கொண்டார்கள். சரி, கண்டவர்களாக இருந்தாலும் சரி காணாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இந்த ஞான கண்ணை அளிப்பவர் ஆண்டவர். வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரவே. வல்லவர்களாக இருப்பவர்களுக்கும் சரி, மாட்டார்கள், அவர்களால் முடியவில்லை, முடியாது, அது ஏழை தாவீதாக இருக்கலாம். தாவீதும் கோலியாத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது கோலியாத் ஒரு மாமிசம் மலை, தாவீது ஒரு சிறுவன். ஆனால் அவனை வைத்துத்தான் இந்த கோலியாத் தோற்கடிக்கப்பட்டான். இஸ்ராயல்கள் காப்பாற்றப்பட்டார்கள். வல்லாருக்கும் சரி மாட்டாருக்கும் சரி வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவருக்கும் மதிப்பளிக்கும் மதிப்பே. தன்னை மதியாவிட்டால் கூட நம்மளாம் என்ன சொல்லுவோம், பழமொழி சொல்லுவோம், மதியாதார் வாசல் மிதியாதே. என்னை மதிக்கவில்லையா, நான் சட்டை பண்ண மாட்டேன், இது நமக்கு. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. தன்னை தூற்றுபவர்களுக்கு கூட, தன்னை மதியாதவர்களுக்கு கூட இறைவன் வரம் அளிப்பவர். அதைத்தானே சிலுவையிலே ஜெபமாக சொன்னார். இறைவா, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக மன்னிப்பு ஜெபத்தை ஏறெடுத்தவர் நம் ஆண்டவர். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நல்லவர்களாக இருந்தாலும் சரி பொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய இரக்கம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த இரக்கத்தை பயன்படுத்தி நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட வேணுமே தவிர அதை உதாசீனப்படுத்தினேன் என்றால் அப்புறம் அழிவு இருக்குது, அது மட்டும் நிச்சயம். அது கிடைக்காது. அந்த சமயத்தில் போய் இரக்கத்தை மன்றாட முடியாது. 5 பேர் இருந்தால் இந்த சொதோம் குமாரை அழித்து விடுவீரா ஆண்டவரே? 5 பேர் இருந்தால் இந்த சொதோம் குமாராவை அழிக்க மாட்டேன். 5 பேர் கூட இல்லை என்ற ஒரு வேதனை சொதோம் குமாரா அழிக்கப்பட்டது. ஆகவே இப்படி இறைவனுடைய இரக்கம் எல்லையற்றது. ஆனால் சினம் கொள்ள தாமதிப்பவர் தான் என்று சொல்லப்படுகிறதே தவிர சினம் கொள்ள மாட்டார் என்று அல்ல. நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. நல்லதை விளைகின்ற இறைவன் எல்லோருக்கும் நல்லதை கொடுக்க விரும்புகிறார். நல்லதை பெற்று நலமுடன் வாழ விரும்புகிறார்.
For easy jobs like exploring outer space, we choose extraordinary scientists. But for difficult jobs like deciding if someone is guilty or innocent, we choose ordinary citizens. G.K. Chesterton இவ்வாறு கூறுகிறார், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற எளிதான பணிகளுக்கு போற்றுதற்குரிய விஞ்ஞானிகளை தேர்வு செய்தோம். அது நமக்கு பெருசா தெரியுது. ஆனால் அதைவிட பெரிது ஒருவர் குற்றவாளி அல்லது மாசற்றவர் என்று தீர்ப்பிடும் கடினமான பணிகளுக்கு சாதாரண குடிமக்களை தேர்வு செய்தோம். ஆகவே இந்த தீர்ப்பு என்பது எவ்வளவு கேள்விக்குரியதாக இருக்கிறது பாருங்கள். தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது இறைவன் கொடுக்கின்ற தீர்ப்பு தான் சரியானது. மற்றவர்கள் எல்லாம் ஒரு சார்பு நிலை தீர்ப்பாகத்தான் அமைகிறது. ஆகவே இந்த தீர்ப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது மிக முக்கியமான ஒரு இறைவனின் பணியை கொண்டிருக்கிறது. What was my first job or profession? Why did or did not I change? If at first you don't succeed, you are running about average. எனது முதல் பணி அல்லது தொழில் என்னவாய் இருந்தது? அதை ஏன் மாற்றினேன் அல்லது மாற்றவில்லை? முதலில் நீ வெற்றி அடையவில்லை என்றால் சராசரியாக உள்ளது உன்னுடைய ஈடுபாடு. என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க வாலிப பிள்ளைகள். இந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை, வேறு வேலை போகலாம் என்று நினைக்கிறேன், அல்லது இந்த வேலையை விட்டுவிட்டேன். என்ன செய்கிறாய்? சும்மா தான் இருக்கிறேன். ஏன்? அந்த வேலை எனக்கு பிடிக்கல. இப்படி பலருடைய நிலைப்பாடு பிடிக்கிறது பிடிக்கவில்லை என்பது அல்ல, அதில் எவ்வளவு தூரம் நான் ஈடுபாடு கொடுத்திருக்கிறேன். அந்த ஈடுபாட்டின் வழியாக எனக்கு இது சரிப்பட்டு வரவில்லை என்றால் அடுத்ததை உடனடியாக தேர்ந்தெடுத்த பிறகு இதை விடுத்தல் வேண்டும், அல்லது இதை இன்னும் நலமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமானது. மாற்றக்கூடாது அல்லது இதிலே தான் இருந்து சாக வேண்டும் என்பது அல்ல. ஆகவேதான் சொல்லப்படுகின்ற வழிமுறைகள் சாம தான பேத தண்டம். பல வகைகளிலே நாம் முயற்சி செய்து இறுதியிலே ஒரு கடுமையான வழியிலே செயல்பட்டாக வேண்டும். Smile at what you are doing as it should give a step in the right direction. If you feel your daily routine should be slightly attuned to God's intention. புன்முறுவலுடன் உனது பணி செய். கடவுள் திருவுளப்படி உனது அன்றாட பணிகள் சரியான திசையில் அடியெடுத்து வைக்க வழிகாட்டும். ஸ்மைல் a while and it carries a mile என்று சொல்லுவார்கள். எவ்வாறு ஒரு சிறு கல்லை ஒரு குளத்தில் போட்டால் அதிலிருந்து எழும்புகின்ற அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை தொடுகின்றதோ அதே போன்று என்னுடைய மகிழ்ச்சியோ என்னுடைய துயரமோ, நான் வெளிக்காட்டுகின்ற மகிழ்ச்சியான ஒரு செயலோ அல்லது கோபத்துடன் காட்டப்படுகின்ற செயல்பாடோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எங்கேயோ போய்கொண்டே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அவ்வாறு நல்லவைகளை இன்னும் அதிகமாக பருகச் செய்வோம், பலுகச் செய்வோம். முழுந்தால் இருப்போம், செபிப்போம். Lord, I am only a spark, make me a fire. Lord, I am only a drop, make me a fountain. Lord, I am only a feather, make me a wing. ஆண்டவரே, நான் வெறும் தீப்பொறி, என்னை ஒரு தீபமாக்கும். ஆண்டவரே, நான் வெறும் சிறு துளி, என்னை ஒரு நீரூற்றாக்கும். ஆண்டவரே, நான் வெறும் சிறு இறகு, என்னை ஒரு சிறகாக்கும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.